ஆதவ் அர்ஜுனா சஸ்பெண்ட், ஸ்டாலினை சந்திப்பிற்கு முன் திருமாவளவன் செய்த அதிரடி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவின் கட்சிக்கு எதிரான செயல்பாடுகளாக 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள திமுக அரசுக்கு எதிரான அவர் தொடர் கருத்துக்கள் மற்றும் கட்சிக்குள் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் செயல்பாடுகள் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆளும் கட்சியாக உள்ளது திமுக. இந்த கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வகிக்கிறது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பொறுப்பு வழங்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனாவின் திமுகவிற்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் கலந்து கொண்ட நிகழ்வில் கலந்து கொண்டவர் 2026ஆம் ஆண்டு மன்னர் ஆட்சி முடிவுக்கு வரும் என்றும் தெரிவித்தார். இந்த கருத்து திமுக கூட்டணிக்குள் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக உயர்மட்ட குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கட்சியின் துணை அண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சில காலமாக கட்சியின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறார் என்பது தலைமை நிர்வாகத்தின் கவனத்திற்கு தெரிய வந்தது. இது குறித்து கடந்த 7/12/2024 அன்று கட்சியின் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி தோழர்களுடன் கலந்தாய்வு செய்யப்பட்டது. கட்சியின் தலைமை அறிவுறுத்தல்களையும் மீறி தொடர்ச்சியாக அவர் எதிர்மறையாக செயல்பட்டு வருவதும் அத்தகைய செயல்பாடுகளுக்கு மேலோட்டமாக நோக்கினால் கட்சியின் நலன்கள் மற்றும் அதிகார வலிமை காணாத தோன்றினாலும் அவை கட்சி மற்றும் தலைமையின் மீதான நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாக்கும் வகையில் பொதுவெளியில் கடுமையான விமர்சனங்களை உருவாக்கியிருக்கிறது. இத்தகைய போக்குகள் கட்சி பொறுப்பாளர்களிடையே நிலவும் கட்டுக்கோப்பை சீர்குலைக்கும் வகையில் கட்சிக்குள்ளேயே ஒரு எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கட்சியினருக்கு இது ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும் என்ற சூழலும் உருவாக்கியுள்ளது. இத்தகைய சூழலை கருத்தில் கொண்டு கட்சியின் நலன்களை முன்னிறுத்தி கட்சியினுடைய தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர்கள் ஆகிய 3 உள்ளடக்கிய தலைமை நிர்வாக குழுவில் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கட்சியிலிருந்து 6 மாத காலத்திற்கு இடைநீக்கமும் செய்யப்படுகிறார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.